மாநில பொதுக்குழு என்று சொன்னால் மார்க்க பிரச்சாரத்தை மையப்படுத்தி ஒரு செயல் திட்டம் சொல்லிக் கொடுப்பதும், செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அதன் பேரில் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பிரச்சாரம் நடைபெறுவதும் நம்முடைய வாடிக்கை. கடந்த காலங்களில் நாம சொன்ன அத்தனை செயல் திட்டங்களும் அல்லாஹ்வின் அருளால் மகத்தான செயல் திட்டங்கள், வெற்றிகரமான செயல் திட்டங்கள். அதுபோல் இந்த பொதுக்குழுவில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இறுதி வரை நம்முடைய ஜமாத்து அல்லாஹ்வினுடைய அருளால் இருக்கின்ற வரை தாவாதான நமக்கு நோக்கம். அதை மையப்படுத்தி தானே ஒவ்வொரு செயல் திட்டத்தை நாம சொல்றோம். அப்ப இப்போதைய மக்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியல, குர்ஆன்னா என்னன்னு தெரியல. இந்த குர்ஆனை நமக்கு சொல்லித்தர வந்த நபிகள் நாயகத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. கேடுகட்டவர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நம் சமூகத்து இளைஞர்களையும் பெரியவர்களையும் அழைத்து நமக்கான முன்மாதிரி இந்த கேடுகட்ட சினிமா நடிகர்கள் அல்ல, கூத்தாடிகள் அல்ல, உலக ஆதாயத்தை கொண்டு செயல்படுகிற அரசியல் தலைவர்கள் அல்ல, நீ பெரிதிலும் பெரிதாக நேசிக்கக்கூடிய இன்ன பிற நபர்கள் அல்ல. உன்னுடைய தலைவர் நபிகள் நாயகம், நீ பின்பற்ற வேண்டியது நபிகள் நாயகத்தை, நீ நேசிக்க வேண்டியது நபிகள் நாயகத்தை. நமக்கான வழிகாட்டி, நம் உயிரை விட மேலான நாம் நேசிக்க கடமைப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபிகள் நாயகத்தின் மீதான நேசத்தை இன்னும் நம் சமூக மக்கள் மத்தியின் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்கும் விதமாக மாநில தலைமையால் தற்போது அறிவிப்பு செய்யப்படுகின்ற செயல் திட்டம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி. ஏப்ரல் முதல் ஜனவரி வரை எதிர்வரக்கூடிய 10 மாத கால செயல் திட்டம் நபிகள் நாயகத்தை புதிய கோணங்களில் தமிழக மக்கள் மத்தியிலே நாம் எடுத்துச் சொல்ல போகிறோம்.